ரோடு இல்லாமல் நம்ம காருக்கோ பைக்குக்கோ வேலையே இல்லை. ரொமேனியர்களுக்கு தான் நன்றி சொல்லணும், ரோடுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுக்கு. சில ரோடுகள் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஒரு சில ரோடுகள் ரொம்ப மோசமாகவும் இருக்கும். அப்படி ஒரு சில ரோடுகள் ஒன்று ரெனோவேட் பண்ண ஃபண்ட்ஸ் இருக்காது, இல்லை ரொம்ப தனிமையான இடத்துல சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். அப்படி உயிரை பணையம் வைக்கிற பைத்தியக்காரங்க மட்டுமே வண்டி ஓட்டுற மிகவும் ஆபத்தான உலகத்தில் இருக்கிற 10 ரோடுகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அட்லாண்டிக் ஓஷியன் ரோட், நார்வே. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்ட உங்களுக்கு பிடிக்கும்னா அப்ப இந்த ரோடு உங்களுக்கானது தான். 1980 நார்வேல இருக்கும் இந்த ரோட்டை கட்ட 6 வருஷம் ஆயிருக்கு. இந்த 35 கிலோமீட்டர் தூரம் உள்ள ரோட்ல போகும்போது ஏதோ ரோலர் கோஸ்டர் மேல போற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவ்வளோ வளைவு சாய்வு செங்குத்துன்னு இந்த ரோடு நேராவே இருக்காது. அதுவும் கடல் சீற்றம் இருந்துச்சுன்னா கடல் அலைகள் உங்க வண்டி மேல விழுக வாய்ப்பு ஜாஸ்தி அண்ட் விசிபிலிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த 35 கிலோமீட்டர் ரோட்ல 8 பிரிட்ஜுகளும் சுத்திலும் இயற்கையோடைய அழகும் நம்மளையே மறக்க வச்சிடும். யூங்கஸ் ரோட், பொலிவியா. யூங்கஸ் ரோட் சைக்கிள் போற பாதை, ஆல்மோஸ்ட் 60 கிலோமீட்டர் தூரம். இந்த ரோடு 12,000 அடி உயரத்துல இருந்து ஆரம்பிக்குது. இந்த ரோட்டுக்கு பேரே டெத் ரோடுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ரோடு அவ்வளவு செங்குத்தான பாதை அண்ட் ரோடோட அகலம் 10 அடி தான் இருக்கும். ரோடுக்கு சைட்ல எந்த ஒரு கார்ட் ரெயில்ஸுமே கிடையாது அண்ட் இங்க அடிக்கடி ஹெவி ரெயின்ஃபால்னால நிலச்சரிவு ஈஸியா ஏற்படும். இந்த பாதையில சுமார் 300 பேர் வருஷத்துக்கு ஏதாவது ஒரு காரணமா இறந்து போயிருக்காங்க. 1998 இருந்து இப்ப வரைக்கும் 18 சைக்கிளிஸ்ட் பள்ளத்தாக்குல விழுந்து இறந்து போயிருக்காங்க. 12,000 அடி மலை உயரத்துல இருந்து வெறும் 60 கிலோமீட்டர்ல தரையிறங்கணும்னா எப்படி இருக்கும்ன்றத நீங்களே நினைச்சு பாருங்க. ஆனா ஹவாய் ஒரு அழகான டிராபிக்கல் பாரடைஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கேயும் ஆபத்தான பல இடங்கள் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஹைவே 36. யார்கிட்டயாவது எப்படி இந்த ரோடு இருக்கும்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து போகாதேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரோடு 600 வளைவுகளையும் 51 சிங்கிள் லேன் பிரிட்ஜுகளையும் இருக்கு. சோ இந்த ரூட்ல ஓட்டுற டிரைவருக்கு பெரிய நன்றி சொன்னாலும் பத்தாது. அது மட்டும் இல்ல, இந்த ரோட்ல எப்ப வேணும்னாலும் நிலச்சரிவு ஏற்படலாம். அதனால இந்த ரோட்ல போகிறது அவ்வளவு சேஃப் கிடையாது. இருந்தாலும் ஹவாயோட இயற்கையை ரசிக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லை. டால்டன் ஹைவே, USA. அலாஸ்கால இருக்கிற இந்த ரோடு 666 கிலோமீட்டர் தூரம். அலாஸ்கா பொதுவாகவே அவ்வளவு மக்கள் தொகை கிடையாது அண்ட் இந்த டால்டன் ஹைவே ரோட்ல மைல் கணக்குல யாரையுமே பார்க்க முடியாது. சுத்திலும் வெறும் ஸ்னோவா தான் இருக்கும். இந்த 666 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல மொத்தமாவே 3 கிராமம் தான் இருக்கு, அதுவும் குறைவான மக்கள் தொகையோட. ஒருவேளை உங்க வண்டி பிரேக் டவுன் ஆகிருச்சுன்னா யாராவது வர்றதுக்கு சில நாள்களோ இல்ல வாரங்களோ கூட ஆகலாம். அண்ட் அமெரிக்காவிலேயே பனி ஜாஸ்தி இருக்கிற ஹைவேனா அது இந்த ஹைவே தான். இந்த ரூட்ல நீங்க எப்பயாவது டிராவல் பண்ண நினைச்சா எமர்ஜென்சிக்கு தேவையான பொருட்களை உங்க வண்டியில வச்சுக்கிறது தான் சேஃப். காராகோரம் ஹைவே, சைனா டு பாகிஸ்தான். இந்த ரோடு உயர்ந்த மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் வழியா சைனாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கிற ஒரு ஹைவே. இயற்கையிலேயே மலைப்பாதையான இந்த ரோடு ரொம்ப ஆபத்தானது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா இங்க எப்ப வேணும்னாலும் திடீர்னு பனிமூட்டமோ இல்ல பனி புயலோ அண்ட் மலையில இருந்து வெள்ளமோ வர வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த ரோட்வேஸ்ல எப்ப வேணும்னாலும் எது வேணும்னாலும் நடக்கலாங்கிற ஒரு பயத்தோடைய தான் வண்டி ஓட்டணும். இதெல்லாம் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த ரூட்ல எப்ப வேணும்னாலும் டெரரிஸ்ட் அட்டாக்கோ இல்ல கிட்னாப்போ நடக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த ரோடு சீ லெவல்ல இருந்து ரொம்ப உயரத்துல இருக்குங்கிறதுனால சில டிரைவர்ஸ்க்கு ஆல்டிடியூட் சிக்னஸ், அதாவது மூச்சு திணறலோ வாமிட்டிங்கோ வரலாம். இப்ப சொல்லுங்க, இந்த ரூட் உங்களுக்கு ஓகேவா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூலியோங் டனல், சைனா. சீனாவில் இருக்கிற ஹெனான் ப்ராவின்ஸ்ல டாய்ஹாங் மலை பிரதேசத்துக்கு போற ரோடு தான் இது. இந்த ரோட்டை மலைவாழ் மக்கள் தான் உருவாக்கி இருக்காங்க. மொத்தமா 13 பேர் தான் இந்த ரோட்டை உருவாக்கியது. இந்த ரோட்டோட அகலம் 13 அடி அண்ட் ஹைட் 16 அடி. இந்த டனலோட மொத்த நீளம் 1.25 கிலோமீட்டர் தான் அண்ட் இதை ஒரு நாளைக்கு 3 அடி அளவுல செதுக்கி இருக்காங்க. இப்படி மலைவாழ் மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த டனல் ஒரு முக்கிய டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த ரோட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நேரா கீழே போக வேண்டியதான். ஸ்கிப்பர்ஸ் கேனியன் ரோட், நியூசிலாந்து. இந்த ரோட்ல போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொம்ப ஆபத்தான ஒரு குறுகிய ரூட்டை பார்க்கவே முடியாது. இன்ஃபேக்ட் இந்த 25 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் அட் அ டைம் ஒரு வண்டி தான் போக முடியும். ஒருவேளை எதிர்த்தாப்புல இன்னொரு வண்டி வந்துட்டா யாராவது ஒருத்தர்
2 வண்டி போகிற அளவுக்கு ரோடு கிடைக்கிற வரைக்கும் ரிவர்ஸ் போக வேண்டியதுதான். ஒரு காலத்துல இந்த ஏரியா கோல்ட் மைனிங்காக புகழ் பெற்றது. இப்போ ரொம்ப அழகான சீனிக் ரோட்ஸ்னு அழைக்கப்படுது. இந்த ரோட்லயும் சின்ன ஒரு தவறு செஞ்சாலும் நேரா கீழே போக வேண்டியதுதான். பசாஜ் டி காய்ஸ் பிரான்ஸ். இந்த 4.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ரோடு பிரெஞ்சு மெயின்லேண்டையும் நாயர் மவுண்டியர் தீவையும் இணைக்க கட்டப்பட்டது. இந்த ரோட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு, இந்த ரோட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களை நினைக்க தோணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா இந்த ரோட்டையா நம்ம நல்ல ரோடுன்னு நினைச்சோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கடல் தண்ணி அந்த ரோட்டையை மறைச்சிரும். லோ டைட் அப்போ மட்டும்தான் இந்த ரோட்டை யூஸ் பண்ண முடியும். ஹை டைட் வந்துருச்சுன்னா அந்த டைம் பார்த்து இந்த ரோட்ல போனா நம்ம கதை முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம இந்த ரோட்ல எப்பவுமே ஈரம் இருக்குங்கிறதுனால ஈஸியா வழுக்கி கண்ட்ரோல் இல்லாம தண்ணிக்குள்ள விழுகவும் வாய்ப்பு உண்டு. ஜோஜிலா, லடாக், இந்தியா. ஜோஜிலாங்கிறது லடாக்ல இருக்கிற இமயமலையில ரொம்ப உயரமான மலைப்பாதை. ஸ்ரீநகர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஸ்ரீநகர்ல இருக்கிற ஃபோட்டுலா ஹைவேஸுக்கு அப்புறம் இந்த ரோடு தான் 2வது உயரமான மலைப்பாதை. அதாவது 11,575 அடி உயரம் இருக்கும். இந்த பாதையில குளிர்காலத்துல 2 சைடும் அடர்த்தியான பனி சுவர்கள் இடையே ஓட்டுறது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்னு சொல்றாங்க. த ஹைலேண்ட் கவுண்டி பிரிட்ஜ், வாஷிங்டன். இந்த வாஷிங்டன்ல இருக்கிற பிரிட்ஜ் ரொம்பவும் ஆபத்தானது. இந்த பிரிட்ஜில் சேஃப்டி ரயில்ஸே கிடையாது இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. சரி, பிரிட்ஜை தாண்டி நிலத்தில் இருக்கிற ரோட்ல போனா சேஃப் தானேன்னு நினைப்பீங்க. இந்த ரோடு மேலும் கீழும் ஏற்றமும் இறக்கமும் ஜாஸ்தி. அதனால உங்க கவனத்தை கொஞ்சம் திசை திருப்பினாலும் பயங்கர ஆபத்தை சந்திக்க நேரிடும். ஏன்னா இந்த ரோட்டோட கட்டமைப்பு அந்த மாதிரி. சரி, இப்ப பார்த்த இந்த 10 ரோட்ல எந்த ரோட்ல நீங்க டிரைவ் பண்ணா சூப்பரா இருக்கும்ங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எங்களால கொண்டு வர முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.